5 ரூபாய் எடுத்துக்கிறான் ரூபா 140 ரூபா குவார்டர். பாரு 140 ரூபா குவார்டர் 145 ரூபா எடுத்துக்கிறான் பாரு. இந்த பாரு சில்லற கையிலே தான் வச்சுக்கிறேன் பாரு. 500 ரூபாய் கொடுத்தா 145 ரூபா தான். இந்த பாரு 5 ரூபாய் தான். வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா திருவலம் அடுத்த ஈபி கூட்ரோடு பகுதியில் பள்ளி மற்றும் குடியிருப்பு பகுதிக்கு அருகே செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி திரண்ட பொதுமக்களுடன் மது பிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈபி கூட்ரோடு பகுதியில் தனியார் பள்ளி ஒன்றின் மிக அருகாமையில் 11261 எண் கொண்ட அரசு டாஸ்மாக் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. தமிழக அரசின் விதிமுறைப்படி பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் இருந்து மதுக்கடைகள் குறிப்பிட்ட தூரத்திற்கு அப்பால் இருக்க வேண்டும். ஆனால் இந்த டாஸ்மாக் கடை விதிகளுக்கு புறம்பாக தனியார் பள்ளியில் இருந்து வெறும் 400 மீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளது. இந்த ஈபி கூட்ரோடு சாலை வழியாகத்தான் தினமும் மாந்தாங்கல், இளையநல்லூர், குப்பரெட்டி தாங்கல் மற்றும் குருநாதபுரம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள், பெண்கள் மற்றும் பள்ளி சிறுவர்கள் தங்களின் அன்றாட பணிகளுக்காகவும் கல்விக்காகவும் கடந்து செல்ல வேண்டியுள்ளது. இந்நிலையில் இந்த மதுபான கடைக்கு வரும் மதுப்பிரியர்கள் மதுவை வாங்கிக் கொண்டு சாலையோரங்களிலேயே அமர்ந்து பகிரங்கமாக குடிக்கின்றனர். போதை தலைக்கேறிய நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் முகம் சுளிக்கும் வகையிலும் ஆபாச வார்த்தைகளால் பேசி தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வது இங்கு தொடர்கதையாகி வருகிறது. இதனால் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் பாதுகாப்பும் பெண்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க கோரி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்களும் பொதுமக்களும் டாஸ்மாக் கடை எதிரே திரண்டு முற்றுகையிட முயன்றனர். அப்போது அங்கு மது அருந்தி கொண்டிருந்த மதுப்பிரியர்கள் சிலர் பொதுமக்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு மது அவசியம் வேண்டும், நாங்கள் 140 ரூபாயை கொடுத்து வாங்கி குடிக்கிறோம், உங்களால் முடிந்ததை செய்து கொள்ளுங்கள், வீட்டில் பெண்களை வைக்க மாட்டோம் என்று முழு போதையில் இருந்த மதுப்பிரியர் ஒருவர் பொதுமக்களை பார்த்து ஆவேசமாக பேசியுள்ளார். மேலும் அங்கு பொதுமக்கள் யாரும் ஒன்று சேரக்கூடாது என கூறி அவர்களை தாக்க முயன்று விரட்டியடித்ததால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. பள்ளி செல்லும் குழந்தைகளின் எதிர்காலம், பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த 11261 எண் கொண்ட டாஸ்மாக் மதுபான கடையை ஈபி கூட்ரோடு பகுதியில் இருந்து உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்ற தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனக்கு மதி வேணும் சார். நீ ஏன் காரணம் வந்தாலும் சரி, நான் இங்கதான் இருக்குன்னு நான் சொல்லல. நீ ஏன் தந்தாலும் சரி, நான் 145 ரூபா ஊத்து நான் சாப்பிட்றேன். எனக்கு மதி வேணும். எல்லாம் வச்சுக்க, வீட்டில் கோமாடி வைக்க மாட்டோம்.